தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை மையம் கணிப்பு. அதிகபட்சமாக திருப்பத்தூரில் 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. பூவிருந்தவள்ளி அருகே குத்தம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. சென்னையோட உள்பகுதிகளில் ஏற்படுகிற நெரிசலை தவிர்க்கவும், வெளிவட்ட சாலைகளுக்கு இணைப்பை மேம்படுத்தவும், போக்குவரத்து முனையங்களை பரவலாக்கவும் சிஎம்டிஏ மூலமாக கிளாம்பாக்கம், மாதவரம் மற்றும் குத்தம்பாக்கம் ஆகிய இடங்களில் 3 புதிய புறநகர் பேருந்து முனையங்களை உருவாக்கி இருக்கிறோம். குத்தம்பாக்கம் பேருந்து முனையம் விரைவில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருக்கு. வரும் 28ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைக்கிறார். தாவேக தலைவர் விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. சிஆர்பிஎஃப் வீரர்கள், ஆயுதம் ஏந்திய காவலர்கள் என 8 முதல் 11 பேர் இனி பாதுகாப்பு வழங்குவார்கள் என்றும் தகவல். விஜயை தங்கள் பக்கம் இழுக்க வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதா? மத்திய அரசுக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கேள்வி. நன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த வைப்பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டுவிடுகிறேன். யார் யாரை பிரிக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணா அறிவாலயத்தில் செங்கலாக பிரிப்பேன் என்ற அண்ணாமலையின் கருத்துக்கு கனிமொழி பதிலடி. அறிவாலயத்தை செங்கலா பிரிச்சு எடுப்போம். அது வரைக்கும் என்னோட அரசியல் பயம். இதெல்லாம் சொன்னவங்க நிறைய பேரு அறிவாலயம் பார்த்திருக்கு, திமுக பார்த்திருச்சு. யாரை பிரிச்சு எடுக்கிறாங்க? அதிமுகவில் இணைய வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வம் 6 மாதம் அமைதியாக இருக்க வேண்டும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கருத்து. அருமையன் OPS இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், இந்த அதிமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள் எல்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது. அப்போ ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க. நான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எடப்பாடியாட்ட போய் கேட்குறோம், அண்ணே நல்லா இருக்கண்ணே சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்குறோம். இதை எங்களால் செய்ய முடிந்த நன்மை அது ஒன்று தான். சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நகை, புடவை உள்ளிட்டவை தமிழ்நாடு போலீசாரிடம் ஒப்படைப்பு. பலத்த பாதுகாப்புடன் கர்நாடகாவிலிருந்து சென்னைக்கு கொண்டுவரப்படுகிறது. ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க தடையில்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜெயதீபாவின் மனு தள்ளுபடி. கும்மிடிப்பூண்டி அருகே மேல்பாக்கத்தில் ஆக்கிரமிப்பு வீடுகள் இடிப்பு. எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. பட்டுக்கோட்டை பிரைம் பப்ளிக் பள்ளி CBSEயில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் தரவில்லை என்று புகார். தஞ்சை மாவட்ட ஆட்சியரின் முகாம் அலுவலகம் முன்பு குவிந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர். புதுச்சேரியில் வீடு புகுந்து 3 இளைஞர்கள் வெட்டி கொலை. ரவுடிகளுக்கு இடையிலான முன்விரோதம் காரணமாக கொலை என்றும் விசாரணை. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய் அனுப்பிய வழக்கில் கைதானவர்களை காவலில் எடுத்து விசாரணை. 4 நாட்கள் விசாரணை நடத்தும் சிறப்பு குழு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சென்னையில் வேல் பேரணி நடத்த அனுமதி இல்லை. வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அதிநவீன போர் விமானமான F-35 இந்தியாவிற்கு விற்பனை செய்ய அமெரிக்கா முடிவு. மும்பை பயங்கரவாத தாக்குதலின் முக்கிய குற்றவாளியான ராணாவை இந்தியாவிற்கு நாடு கடத்தவும் ட்ரம்ப் ஒப்புதல். மணிப்பூரில் அமலானது குடியரசுத் தலைவர் ஆட்சி. அனைத்து பகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு.
உக்ரைனின் செர்னோபில் அணு உலை மீது ட்ரோன் தாக்குதல் நடத்திய ரஷ்யா. பாதுகாப்பு கவசம் போடப்பட்டிருப்பதால் பெரும் பாதிப்பு தவிர்ப்பு. சரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால் தங்களாலும் அசத்தலான கண்டுபிடிப்புகளை தர முடியும் என நிரூபித்துள்ளனர் அரசு பள்ளி மாணவர்கள். தனியார் பள்ளி மாணவர்களுக்கு நிகராக அரசு பள்ளி மாணவர்களும் புத்தாக்க கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளும் வகையில் 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வானவில் மன்றத்தை தொடங்கியது. மாநிலம் முழுவதிலும் உள்ள 13,000 அரசு பள்ளிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார். காணும் இடமெங்கும் நெகிழி நிறைந்திருக்கும் நிலையில் பீட்ரூட்டில் இருந்து பயோ பிளாஸ்டிக்கை உருவாக்கியுள்ளார் வாலாஜாப்பேட்டையைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவி தேஜஸ்வி. இது பிளாஸ்டிக் மாதிரியே தான் இருக்கும். ஆனா பிளாஸ்டிக் 1000 years எடுக்கும் டீகம்போஸ் ஆக. ஆனா பயோ பிளாஸ்டிக் 1 மாசம் இல்ல 45 நாளுக்குள்ள பயோ பிளாஸ்டிக் டீகம்போஸ் ஆயிடும். நிலச்சரிவு காலங்களில் ஒற்றை வழி மலைப்பாதைகளில் பயணிப்பதற்கான புதிய சிக்னலை கண்டுபிடித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலைப்புதூரைச் சேர்ந்த மாணவி மஞ்சுடா தேவி. இப்ப இந்த ஒரு வாகனம் இந்த சைடுல இருந்து வருது அப்படின்னா இந்த சைடு ரெட் அலர்ட் கொடுத்து வாகனம் வருது அப்படிங்கறத தெரிவிச்சு அவங்கள ஸ்டாப் பண்ணிடும். திருப்பி இந்த வாகனம் போனோடனே ஆட்டோமேட்டிக்கா கிரீன் லைட் எரிஞ்சு அந்த வாகனம் போயிருச்சு அப்படிங்கிற தகவலையும் வாகனம் ஓட்டுறவங்களுக்கு கொடுத்துரும். அதிக அளவிலான கொசு தொல்லையால் தன் தங்கை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மனவேதனையில் இருந்த கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த மாணவர் வாசு புகையில்லாமல் கொசு அழிக்கும் அதிநவீன இயந்திரத்தை கண்டுபிடித்துள்ளார். இது அந்த லைட் ஒன்று ப்ளூ கலர் வச்சேன். ப்ளூ கலருக்கும் பச்சை கலருக்கும் அந்த பூச்சிகளுக்கு அலைநீளம் ரொம்ப கம்மி இருக்கிறதுல அலைநீளம் எது ஆகுதுன்னா சிவப்பு தான். இந்த சிவப்பு கலர் அலைநீளம் வச்சா வராது பூச்சி. இப்போ நம்மளுக்கு வெள்ளை கலர் கூட லேசாக தான் இருக்கும். அதனால இந்த நீல கலர் லைட் வச்சுருக்கேன். ஒரு ஃபேன் வச்சிருக்கிறேன். இது இந்த இடத்துல ஃபேன் சுற்றும் போது வெற்றிடம் உண்டாகும். இந்த வெற்றிடத்தை நிரப்பா இப்போ கொசு இங்கே நிற்கும். லைட் இருக்கு அப்படின்னு நிற்கும். அப்போ இந்த வெற்றிடத்தை நிரப்பத்துக்கு காற்று வெளியிருந்து வரும்போது உள்ள அடிச்சுக்கிட்டு போயிடும். இந்த கண்காட்சியில் வெற்றி பெற்ற 25 மாணவ மாணவிகளை பள்ளி கல்வித்துறை சார்பில் கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு. மாணவர்களின் மத்தியில் உதிக்கும் இது போன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகள் எதிர்காலத்தில் நம் வாழ்க்கையின் ஆதாரமாகவும் நம்பிக்கையாகவும் உருவாகின்றன. எனவே இது போன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பது அரசின் கடமையே. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் லிபிகா பழனிவேல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து அரசியலில் பணியாற்றி வருகிறார். புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் மற்றும் அரசியல் வியூக வகுப்பாளர்களுடன் சந்திப்பை தொடர்ந்து தாவேகாவின் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதன் பின்னர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள ஒய் பிரிவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள், ஆயுதம் ஏந்திய காவலர்கள் என 8 முதல் 11 பேர் பாதுகாப்பு அளிப்பார்கள். அதே சமயம் தமிழ்நாட்டிற்குள் மட்டும்தான் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும். உளவுத்துறை அறிக்கை அடிப்படையில் பிரபலமான தலைவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும் பட்சத்தில் மத்திய அரசு ஒய்+Z என பல்வேறு பிரிவுகளில் பாதுகாப்பு வழங்கி வருகிறது. இந்நிலையில் திபெத்தைச் சேர்ந்த புத்த மத துறவியான தலாய் லாமாவிற்கு Z பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வடகிழக்கு மாநிலங்களின் பாஜக பொறுப்பாளரும் எம்பியுமான சம்பித் பத்ராவுக்கும் Z பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது.